ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்போம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து சங்கராந்திங்க. சங்கராந்தினா ஒடிசாவில் வந்துட்டு மாதம் வர்றதுங்க. மாதம் வர்றது. அது இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயர் வச்சு வீட்டில் ஹோமம் பண்ணுவாங்க. அந்த நாள் அன்றைக்கி வீடுவாசெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு மற்ற நாளில் எப்படி இருக்கிறோமோ தெரியல, ஆனால் அன்றைக்கி வந்துட்டு பொங்கல் மாதிரின்னு வச்சுங்க. பொங்கலுக்கு எந்தளவுக்கு நம்ம வீடுவாசம் சுத்தம் பண்ணிவிட்டு துணி எதுலேயுமே ஏதோ ஒரு அழுக்கு துணி கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும். வீட்டில் வந்துட்டு ஹோமம் பண்ணுவாங்க. அதுதான் சங்கராந்தி. மாதம் வரும். மாதம் ஏதோ ஒரு நாளில் வருங்க. அது இன்றைக்கி தான். அது நம்ம வீட்டில் வந்துட்டு ஹோமம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு பெரிய மாமனார் இறந்துருக்காங்க. அதனால் வந்துட்டு ஹோமம் பண்ண முடியாது. தெரியல பிடிச்சி எடுக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ காய் சொல்லு. கையெடு வாயில. இன்றைக்கி சங்கராந்திங்கிறதுனால நான் இன்றைக்கி சீக்கிரமே முழிச்சிட்டேங்க. பூவாமே முழிச்சிட்டான். வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். வீடெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் அழைச்சிட்டேன். சாமி தாங்க கும்பிடணும். நான் இன்னும் குளிக்கலை. வீடெல்லாம் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் குளிக்க போவேன். ஃபேன் போட்டிருக்கிறேன், காஞ்சிகிட்ருக்குது. அண்ணி வந்துட்டு குண்டாங்குண்டெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இது எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரிலாம் தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டாங்க அண்ணி. அப்பப்போக்கி மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சி சமைக்கிறதா இருந்தாலும் சோறாக்கிறதா இருந்தாலும் சரி பக்கெட்டில் பிடிச்சிட்டு வருவாங்கங்க. ஆனால் குண்டானா பிடிச்சிருக்குறாங்க. சாப்பாடு இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு செய்வாங்க இன்றைக்கி. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து பவர் கட், இன்றைக்கி கரண்ட் இருக்காது. அதனால் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரியலைங்க. ஈவினிங் தான் கரண்ட் வருமா, அதனால தண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க சமைக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு காய்கறி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த குழம்பு தாங்க. இன்றைக்கி எல்லா காயும் போட்டு குழம்பு வைப்பாங்க. அதுதான் இந்த குழம்பு தான். இதில் சாறு கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அந்த மாதிரி பப்பாளிக்காய். இந்த குண்டாலாம் வந்துட்டு பருப்பு வேகுதுன்னு நினைக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு பருப்பு வேகுதுங்க. இந்த குழம்புல வந்துட்டு கடலை பருப்பு போடுவாங்க. கடலை பருப்பு வேகுது. அப்புறம் வந்துட்டு துவரம் பருப்பு. அண்ணி காட்டுங்க அண்ணி. துவரம் பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் என்ன பருப்பு போட்டிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோதான். ரெண்டு பருப்பு. அப்புறம் பிரியாணி இலையும் போடுறாங்க. இந்த கிழங்கு தாங்க, சேப்பக்கிழங்கு. அண்ணி சாறு கிழங்கு சொல்கிறேன். காடி தூங்குதாங்க. காடி சோயிச்சியா, இங்கே வா. ஓ, தனியாக விளையாடுறாங்க. இந்த அப்படியே அப்படி எடுத்துட்டு போகிறோம். அன்னிமே சாப்பாடு செஞ்சுட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், குழம்பு வச்சுட்டாங்க. இங்கே ஏதாவது பூஜை சாமி கும்பிட்றது அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குழம்பு தாங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு இங்கே வந்துட்டு பச்சரிசி சாதம் செய்வாங்க. பச்சரிசி சாதம் வந்துட்டு ஏதாவது பூஜை அந்த மாதிரி விரதம் இருந்து சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பச்சரிசி சாதம் அப்போ தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொரியல் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்காங்க. குக்கரில் சாம்பார் இருக்குது பூவாவுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இலை சாப்பாடு தான். அண்ணி இலையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணி வந்து ஆட்டுக்கு புல்லரிக்க போகிறாங்க. எனக்கு எப்பயுமே சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாப்பாடு வந்து ஒட்டுமொத்தமாக போட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் அந்த கிச்சன் ரூமில் நம்ம போக முடியாதுங்க. இப்போ வந்து சாப்பாட்டில் கையை வச்சிட்டோம்னா போக முடியாது. வந்து எச்சில் கையோடு போகக்கூடாது, எதுவும் தொடக்கூடாதுங்க. அதனால் நம்ம வந்து சாப்பாடு ஒன்றா போட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல், இந்த சாம்பார் தாங்க. நமக்கு வந்துட்டு இந்த மிளகா இருக்குங்க. அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இந்த வறுத்து. சரி, சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்லாம். இந்த குழம்பு வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேங்க. இதில் வந்துட்டு சேப்பக்கிழங்கு போட்டிருக்காங்க. அதனால் பூவாவுக்கு ஏதாவது ஆகும்னு பயந்துட்டு, எனக்குமே இந்த சேப்பக்கிழங்கு பிடிக்காதுங்க. வலுவலுன்னு இருக்கும், நாக்கெல்லாம் அரிக்கும். பூவாவுக்கு வந்து தனியாக தாலி செஞ்சுருக்கு. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து 200 ஆங்க. டிசைன் கிடையாது, சிம்பிள் தான். அன்னி ப்ளவுஸ் 200. ମତେ ସେ କହିଲା 200 ମୁଁ କହିଲି କେ ଯାଇ କହ ମତେ କହିଲା ନାହିଁ ମାମୁଁ ଘର कितने ब्लाउज रेडी सुपर डिजाइन तो लिखते करेंगे वो हमें डिजाइन तो लिखते मैं गाइले ஒரு அம்பர்லா எடுத்துட்டு வா புக்குனி. அம்பர்லா நிக்கா.
ஹாய் சொல்லு. நானும் புக்குனையும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா டெய்லர் கடைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் போகிறோம். புக்குனிமே மிஷின் வச்சுருக்கா. எனக்கு ஏதாவது பிடிச்சி கொடுக்குறதா இருந்தால் புக்குனி பிடிச்சி கொடுப்பா. ஆனால் அவள்கிட்ட இப்போ மிஷின் கொஞ்சம் ரிப்பராக இருக்குன்னு சொன்னால் அதில் தான் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு புக்குனி கூட்டிகிட்டு போகிறா. அவளுக்குமே வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கு தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேர்மையாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க, ரொம்ப தூரமாகவே இருக்குதான். ஆனால் எனக்கு தெரியாது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நடந்து போகிறதுன்னு. மழை வேற வர்ற மாதிரி இருந்ததா, பூவாமே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே இங்கே இருங்க. அவங்க ஒரு பிங்க் கலரில் மாடி விட்டு தெரியுதா? அதான் என்னோட சித்தப்பா வீடு. அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வீடு. வயலில் பாருங்க தண்ணி 2 நாளுங்க தொடர்ந்து மழை. அந்த வழியில் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் மாடி விட்டு தெரியுன்னு சொன்னல, இது நம்ம வீட்டுக்கு பேக் சைடுங்க அந்த போகிறது. அப்படியே நம்ம போகலாம் ஈஸியாக. ஆனால் அந்த சைடு வந்து தண்ணி, இங்கே ரோட்டு நேட்டுக்கு போட தண்ணி இருக்காது. இந்த வீடு சூப்பர். நுவா வீடு, நுவோட புது வீடு. நான் வந்து சூப்பர் 5 மாசத்துல கட்டி பூஜா பூஜா பினிஷ் நல்லா இருக்குங்க. ஆர்ந்து வயல் ஓரத்தில் இருக்குங்க வீடு. நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு செம்மையா. ஒரு எல்லோ கலர் மாடி வீடு தெரியுதுல, அந்த வழியாக தான் நம்ம போகிறோம். அந்த வழியாக தான் நம்ம போகிறது. இப்போ நம்ம சுற்றி போகிறோம். நம்ம இந்த ரைட் சைடு தான் போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து கடைக்கு போகிறதுங்க. கடைக்கு போயிருக்கோம்ல, இப்போ ரைட் சைடு தான் போகிறோம். கடையெல்லாம் முடியாச்சு. இங்கே வந்துட்டு ஹனுமன் கோயில் இருக்கு. ஹனுமன் நான் வந்திருக்கேன் ஒரு நாள். இங்கே இருக்கு பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ள வந்திருக்கேன். ஹனுமன் கோயிலுங்க. ஒரு நாளைக்கு நான் வரணும். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் ஜெகசிங்பூர் முனிசிபாலிட்டி. இதோட முனிசிபாலிட்டி முடியுது. ஹோம் ஹவுஸ் ட்ரிங்க்ஸ் ஒயின் ஷாப்பு கிடையாது. இங்கே இருந்து இது ஒயின் ஷாப்பு கடைங்க. பாருங்க வீடு மாதிரி இருக்குங்க. இவ்வளோ சாய்பாபா சாய்பாபா போறாரு. சின்ன இருக்கிறது வந்து பர்னிச்சர் கடைங்க. அம்மா வீடு 3 கிலோமீட்டர் திறந்தாங்க. நம்ம வந்துட்டு இப்படிதான் போகணும். அங்க வந்து ரோடு சரியில்லை, தண்ணி மழை பெஞ்சு. இங்க இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு தானே மழை பெஞ்சு. இங்க வந்து காஞ்சு போச்சுங்க. அங்கெல்லாம் எப்படி தண்ணி இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம். இதுதான் கிரவுண்டுங்க. இது வந்து கிரிக்கெட் கிரவுண்டு. தோனி வச்சு தோனிங்கிற ஸ்வைன் வந்து இங்கதான் விளையாட வருவாங்க. இதுக்குதான் சுடுகாடு இருக்கு கிரவுண்டுக்கு பின்னாடி. நமக்கு இங்கதான் வருவோம் சுடுகாட்டு. பாத்தீங்களா இந்த சைடு ஃபுல்லாவே நித்திய கல்யாணி பூதாங்க. எங்க இது என்ன கோயில் சாமி? மா ஓகே. என்னம்மா சம்மன் சாமியா? ஜகேஸ்வரி. இங்க இருக்கிறது ராமர் கோயில். ரொம்ப பழசா போயிட்டு பெயிண்ட் கூட அடிக்கல பாருங்களேன். நம்ம ரிட்டர்ன் வரும்போது வீடியோ எடுக்கலாங்க. இங்கெல்லாம் கோயிலெல்லாம் இப்படிதான் கட்டாங்க.
இங்கேயா? ஐ கோயில் பக்கம்தான் இருக்கு. சாமி கும்பிட ராமர் கோயிலுங்க. இங்கெல்லாம் கோபுரத்தெல்லாம் பாருங்களேன், இப்படி தான் தமிழ்நாட்டில் உள்ள கோபுரம் மாதிரி இருக்குது. ஜெகநாத் இந்த கோபுரம் மாதிரி தாங்க இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ராமர் இருக்காரு. என்ன மூடி இருக்கு? ஹனுமன் இருக்காரு. ஹனுமன் ராமன் அவரை பார்த்துட்டாருன்னா எனக்கு போதும். அவருக்கு இருடம் மட்டும்தான் தெரியுது. சாமி கும்பிட்டு தான் போகிறோம். சின்ன ரோடு தாங்க. வண்டி வாகனத்தை பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. இதை வந்து அகலப்படுத்தினாலும் பரவாயில்ல. இது வந்து புவனேஸ்வரம் போகிற ரோடுங்க. இந்த ஒரு போகிறது, பூரி போகிறது எல்லாமே இந்த ரோடு தான். அங்கன்வாடி ஸ்கூல் ஸ்கூல் ஓல்டு ஸ்கூல் உடஞ்சி போச்சுன்னு இந்த ஸ்கூலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க. அங்கன்வாடி நம்ம பைக்கில் வந்தாலும் பூவாவுக்கு நம்ம சொட்டு மருந்து கொடுக்க பார்த்துக்கிட்டிங்களா. காரில் அடிக்கடி ஸ்டிச்சிங் எங்கே? தண்ணி பாருங்க அழகா. குளம் ஒன்று இருக்குங்க இடையில. இங்கே அதிகமாக மரம் நிறையா இருக்குதுங்க. வெட்ட மாட்டாங்க போலங்க மரமெல்லாம். மழை தூருதுங்க. பாருங்க மாடு வருதுங்க. வந்த வழி பாருங்க மாடு வெறும் மாடு வரையும் உடையாந்துட்டேங்க. நான் பயந்துட்டு. எனக்கு மாடுனா செம்ம பயங்க. எனக்கு என்னன்னு தெரிலங்க. எனக்கு மாடு நாய் ரெண்டுக்கும் பயப்படுவாங்கண்ணா. ரொம்ப துரத்திட்டு வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அதை வேற தூருது. இங்கே நிற்கிது. போயிடலாமா? புக்கனே ஓட்டிடலாமா? போயிட்டு சாமி என்னங்க எனக்கு மாட்டுக்கு பயம். மாடு நாய் என்னன்னு தெரிலங்க. இந்த போகுதுங்க, அந்த சைடு போகுதுங்க. ஓஹோ என்ன கடை க்ளோஸா? போந்தாச்சுன்னா மூடி இருக்குங்க. போந்தாச்சுன்னா கடை மூடியாச்சுன்னு அர்த்தம். இங்கே இருக்கு மொபைல் நம்பரா? இதாங்க கடை, டெய்லர் கடை. இங்கே இதான் டெய்லர் கடை. ஃபோன் நம்பர் அது இங்கே இருங்க. ஒடியா ஃபோன் நம்பருங்க இது. 77 எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து 76 लगा 76 3 580 03 983 फोन करके आसीबो. वाइट पास फोन करके आसीबा. फोन பண்ணிட்டு फोन नंबर ओके ओके சரி வா போ. இங்க அருவாமணே தமிழ்நாடு அருவாமணே மோடா இங்கெல்லாம் அருவாமணை பாருங்க. அண்ணி சரிலாம் ஆப்பிள் வாங்கிட்டு போலாம். போக்கு ஆப்பிள். ஆப்பிள் அஜித் அஜித் அஜித்தா அஜித்தா முடிக்கிறானவங்க. அஜித்துன்னு சொன்னோன்னே நம்ம பேர் இல்லையேன்னு பார்க்குறானோ. வாங்க ஆப்பிள் வாங்கிட்டு போகலாமா? எங்கே வாங்கலாம் ஆப்பிள்? பாருங்க இருட்டாயிருச்சுங்க, மழை வந்துருச்சு. நான் வந்துட்டு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறேன். சரியா மழை வருதுங்க. இங்கே ஆப்பிள் ஒன்று சும்மா கொடுத்தாரு திங்க. மிட்டா சக்கரை கம்மி சக்கரை ஜூஸ் கம்மி ஜூஸ் கருப்பி. ராக்கியா பாருங்க காஸ்ட்லியாக உள்ளது இருக்கு.
இது அங்கே பால்வாடி அந்த வழியாக தான் வந்துட்டு போகிறோம். இப்போ நாங்கள் ரிட்டன் போகிறோம். மழை தூருதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? நனைஞ்சிருச்சு பாருங்க மழை பெய்யுறது. ரோடு பாணி கொடை பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. இன்னும் நடக்க முடியாது, நனைஞ்சா நனையுதுங்க ஃபுல்லாக. ஒரு சைடு ஃபுல்லாக நனைஞ்சு போகுது. நின்றுட்டாங்க எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. அந்த கடையில் குறுக்குறே வாங்கிட்டு போகிறோம். பூவாவுக்கு குறுக்குறா இங்கே சாப்பிட்டு போகிறோம். காலும் ரொம்ப வலிக்குதுங்க, சப்பல் தான் வலிக்குது. பூத்தவுக்கா? இங்கே பூத்த ஆமாங்க, இங்கே சுடுகாடு இருக்குதுங்க, அதான் கொஞ்சோண்டு போட்டு போகிறோம். எவ்வளோ மழை தெரியுதா, ரோட்டில் தண்ணி நிற்கிது பாருங்க. கொஞ்ச நேரம் தான் பெஞ்சிச்சு, அப்புறம் நின்றுச்சுங்க. அவ்வளோ மழை. நீ சாப்பிடுங்க. காணா 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 பேக் வெயிட்டாக இருக்கா. ஆப்பிள் இருக்கு, அதனால நீங்க வேலைக்கு வருவாங்க, அதனால பேசி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் போல. இப்போ நாங்கள் சுற்றி போகல, இப்படி தான் போகிறோங்க. மழை தூருதுங்க. மேக பக்கச்சு. ஓ நம்ம வரும்போது வீடியோ எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா? குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவும் ஒட்டவும் நிற்கிறாங்க. மேக பக்கிச்சு. இந்த சைடு பாருங்க சூப்பரா இருக்குங்க. இங்க உள்ள இடமெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு போறேன். அதுக்காக சைடு வரேன். ஆனா வந்து ரோட்ல தண்ணி நிற்கும். சரி, நாஸ்தியா தான் போகுது. இது வந்து கோயிலுங்க. இது கோயில் இல்ல, பின்னாடி இருக்கு பாருங்க, அது கோயில். இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க எப்படி வந்துட்டேன்னு இந்த வழி. அதுக்கு தாங்க இந்த வழி நான் வர்றதில்லை. என்ன இந்த கோயிலுக்கு நம்ம சாப்பிட வந்தோம், வீடியோ போட்டிருப்பேன். சூப்பராக இருக்கான்னு பாருங்க, அழகாக இருக்குல்ல. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி. அதுவும் தெரியுது பாருங்க, பிங்க் கலரில் ஒரு கட்டடம், அதாங்க பால்வாடி. சப்பல் கழட்டிட்டேன் நான், சப்பல் கழட்டேன். சப்பல் ஸ்ட்ராங்கு. இந்த ஊர்ல பூவை இப்படி போகலாம். ஆனா ரோடு நானா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா இல்ல. இந்த சைடு ரெண்டு சைடுங்க செவ்வந்தி பூ. இங்க செவ்வந்தி பூ போட்டிருக்குங்க. இந்த சைடு செவ்வந்தி பூ நிறைய இருந்துச்சுங்க வெயில் காலத்துல எல்லாம். உங்களை வீடெல்லாம் பாருங்க, தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு. போட்டிருக்குங்க செவ்வந்தி பூ. மங்களா பூஜை, மங்களா பூஜை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களா பூஜை பண்ணியிருக்கோம். பூச்செடி இருக்குங்க. இங்க இருக்கு மல்லிகை பூச்செடி, சூப்பர். துளசி சூப்பர். இங்க இருக்கு மல்லிகை பூச்செடி. எப்படி போறது? இப்படி 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 போறதும். புக்குனே
இப்படி நாய் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. இப்போ வரும்போது ஒரு மழை பெஞ்சுது பாருங்க. ட்ரெயினா? ஆமாம், தண்ணி ட்ரெயினாக சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்கு பாருங்க. இப்போ நட்டாச்சுங்க, அழகாக இருக்கு பாருங்களேன். இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்னா நம்ம வயல் இருக்குதுங்க. நான் வந்துட்டு போகும்போது தண்ணி காமிச்சிருப்பேன். வயலுக்கு போனோம்ல, இந்த வாக்கியா தாங்க அங்கே பார்த்தோம். பயமாக இருக்குது, இதில் எப்படி நடக்குதுன்னு தெரிலங்க. ஸ்லிப் ஆச்சு. நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு எடுத்து நான் கீழே விழுந்திருப்பேன். புக்குனி ஏப்பா இங்கே பூவெல்லாம் போட்டிருக்கு பாருங்களேன். இந்த மேடு சைடுங்க வரும் பூ. அந்த சைடு வழி இருக்கு, அவை இல்லைங்கிறாளே. ஒரு சைடு வந்தாங்க, ஒரு டைம் வந்திருக்கேன். வீணா ரொம்ப சுத்துறாளே. புக்குனி என்ன போயிட்டே இருக்க? அந்த சைடு வழி. தண்ணி வந்துட்டு இங்கே சுற்றிக்கிட்டே நிற்கிது. உள்ளார வந்துட்டு வருதா தண்ணி உள்ளே இதில் ஒரு நண்டு ஒன்று நிற்கிதுங்க, மேலே வர பார்க்குதுங்க ஒரு நண்டு ஒன்று. அவ்வளோதாங்க, நான் வந்துட்டேங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. அட கடவுளே, இன்னுமே போகணும். வந்திருக்கேன் பாருங்க. 2 காலையும் வந்துட்டு பக்கம், ஒரு காலம் இருந்துட்டு பக்கம், ஒரு காலம் வச்சு வந்தேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இது அப்படியே போகுதுங்க அந்த சைடு. உண்மையில் நான் வெறுங்காலில் நடந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நான் வலிக்கிருக்குங்க. இதோட ஹீல்ஸு தாங்க ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். வழுக்கவே இல்லைங்க. செப்பல் வழுக்கவே இல்லை. செப்பல் இல்லாமல் தான் புக் பண்ணி பாரு. ஏன்னா செப்பல் போட்டு போனால் வழுக்குமாங்க, வழுக்கலைங்க. வா இங்கே இருங்க, நல்லா இருக்குங்க உண்மையில். சூப்பர், செப்பல் சூப்பர். புக்குனி அங்கே போயிட்டு அவளுக்கெல்லாம் பழகிருச்சு. ஐயோ, இந்த சைடு சாரி, நாத்தில் விட்டுட்டாங்க செப்பலை. சூப்பர் செப்பல்னு சொன்னதுக்கு தாங்க இப்படி எனக்கு. இங்கே பாருங்கங்க, இதில் நடந்து வந்தங்க காலை பாருங்க சரி எப்படி இருக்குன்ட்டு. செப்பலெல்லாம் போயிடுச்சுங்க. எப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல. என்ன இந்த பிரியங்கா வீட்டு மேலே இப்படி வந்திருக்கோம். பிரியங்கா வீட்டில் யாரும் காணும். இதாங்க நம்ம வீடு. இது 5 வீடுன்னு சொல்லுவாங்க. பாணி வருதான்னு தெரியலையே. மோட்டர் வருது. நான் எங்கள் வீட்டு மோட்டரில் போட்டு அழைச்சேன். எங்கள் வீட்டு மோட்டரில் போட்டு அழைச்சேன்னா காலு கம்மியாக வருது. மாடி பாருங்க, செத்து போயிட்டாங்க உண்மையில். நான் காலு 2 அவங்களுக்கு அவுட் ஆயிட்டு. அவங்க குளிக்கிற இடம் போல இது. இந்த இடத்துல பார்த்தேன். காடு போச்சுங்க என்னோட. ସୁପର କାଦୁଅ ଧାନ ହଳ ହେଇକି அழைச்சிக்கலாம். இது நம்ம வீட்டில் போய் அழைச்சிக்கலாம். காடு எரியுதுங்க, சத்தியமா முடியல. இந்த வழி பின்னாடி வழியும் போலாங்க. காடு 2 எரியுது.
பிரியங்கா வீடு, இது 5 வீடு, அதுக்கடுத்து நம்ம வீடு, அதுக்கடுத்து புக்குனி வீடு. இந்த சைடில் ஒரு 4 வீடு தாங்க இருக்குது. அதுக்கு உள்ளார ஒரு வீடு இருக்குது, ரங்கி வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். போய் வேஸ்ட்டுங்க. நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்துட்டு என்னை வந்த உடனே ஜா ஜா என்னை போக சொன்னாங்க. என்ன போவா என்னை விட்டுட்டு போய்க்கணும். அதுக்காக என்னை போக சொன்னாங்க. பூவா எப்போவா அம்மா விட்டுட்டு போயிட்டுனா சரியான மழை வேறங்க. மழை இல்லைன்னு வச்சுங்களேன், மழை இல்லைன்னா நம்ம எப்படியும் வந்திருக்கலாம். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது எதுக்குன்னா, நான் வந்து போன டைம் போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறல, கம்மியாக தான் இருக்குது. 3000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஒரு 10 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்குங்க அந்த வீடியோவுக்கு. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி ஓகே, பாய்.